வணக்கம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற லெசன் 10th புக்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் முன்னாடி பிரம்ம சமாஜம் மட்டும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரார்த்தனை சமாஜம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பிரம்ம சமாஜம் வங்காளத்தில் தோன்றுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிரா பகுதியில் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாகவே பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள். இவர் இந்த சமாஜத்தில் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்றாங்க. யார் யார் அப்படின்னா R.C. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே விதவை மறுமண சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தையும், பூனே சர்வஜிக் சபா அப்படின்ற ஒரு சபாவையும், தக்கான கல்விக் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தையும் உருவாக்குனார். எப்போனா விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. மேலே இருக்க சீர்திருத்தவாதிகள் மேல் சாதியினரிடையே பணியாற்றிய அதே வேளையில் ஜோதிபா பூலே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களோடையும் பெண்களோடையும் மேம்பாட்டிற்காக ரொம்பவே பாடுபட்டாங்க. அவரோட புக்கு குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படின்ற புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு புக்கு. அதில் ஏற்றத்தாழ்வுகள் எந்த அளவுக்கு நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை ரொம்ப கண்டிச்சும் அவங்க எழுதியிருக்காங்க ஜோதிபா பூலே அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்து புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தா சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. அதாவது பஞ்சாபில் தான் ஆரிய சமாஜம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்றவரால் நிறுவப்பட்டது. சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபிலே தங்கினார். அவரோட நூலான சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல் நிறைய பேர் படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை திருமணம், உதவை மறுமணம், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது போன்ற பழக்கங்கள் அயல்நாடு சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்கிறதையும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்கிற. மறைநூல்களில் அப்படி எதுவுமே இல்லை. வெளியில் போயிட்டு வந்தால், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் தீட்டு, குழந்தை திருமணம் இதெல்லாம் மறைநூல்களில் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். அவர் முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் அப்படின்னு நிறையா விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அடுத்து ஆரிய சமாஜம் இந்து சமயத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை, குறிப்பாக புராண இலக்கியங்களை மறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்பும். புராண காலத்தில் நிறையா சமூக மூட நம்பிக்கைகள்லாம் வந்திருக்கு. அதனால் புராணங்களை தவிர்த்து விட்டு வேத காலங்களுக்கே திரும்பி செல்வோம் அப்படின்றது தான் அதோட முக்கியமான ஒரு கொள்கை முழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற முயற்சிகளை நிறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு மாற்றிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் இவங்க நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதன் முக்கிய குறிக்கோள் எதிர் மத மாற்றம். அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே இந்து மதத்திலேருந்து இஸ்லாமியத்துக்கும் கிறிஸ்டியனுக்கும் மாறி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் திரும்பி என்ன பண்ணுறது, இந்துக்களுக்கே மாற்றுறது தான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அதாவது சுத்தி அப்படின்ற இயக்கம். அதாவது சுத்திகரிப்பு சடங்கு சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வகுத்துக்கிட்டாங்க. அதாவது சமாஜத்தோட சுத்திகரிப்பு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிறிஸ்டியனாக இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்துவாக மாற்றிட்டு இருந்தாங்க. முஸ்லீமாக மாறினவங்களையும் ஹிந்துவாக மாற்றிட்டு இருந்தாங்க. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் இறுதி பகுதியும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியும் பிரிக்கப்படாத பஞ்சாபில் குழப்பமான இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவ சமயங்களிடையே தீவிரமான சர்ச்சைகளை நடந்த காலப்பகுதியாக விளங்கியது. 19ஆம் நூற்றாண்டோட கடைசிலையும் 20ஆம் நூற்றாண்டோட ஃபர்ஸ்ட்லேயும் என்ன பண்ணியிருந்தாங்க, பஞ்சாப் பிரிக்காமல் இருந்துச்சு இல்லையா, அதனால் இந்து, முஸ்லீம், அதுக்கப்புறம் கிறிஸ்டின் 3 பேரும் ரொம்பவே குழம்பி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்த களத்திலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகளை புரிந்தது அப்படின்றாங்க. சமாஜம் பல தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகளை, கல்லூரிகளையும் நிறுவியது. ஆரிய சமாஜம் தான் நிறையா
தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகள் அப்படின்ற பள்ளிகளையும் கல்லூரிகளிலையும் நிறைய உருவாக்குனாங்க. அடுத்து 1893 இவ்வியக்கம் தூய்மை கோட்பாடு அப்படின்ற கருத்து முரண்பாட்டால் இரண்டா பிரிஞ்சிச்சு. அது தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் பொறுப்பேற்ற வசீகர ஆளுமை கொண்ட சுவாமி ஸ்ரத்தானந்தா தேவ் பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்த குழுவினரை நிறுவனரின் தத்துவத்தை புறக்கணித்து மிக அதிகமான அளவில் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். 1900 முதலாவதாக அவரே பல பள்ளிகளை நிறுவினார். வெளித்தோற்றத்தில் அவை பண்டைய இந்து கல்விக்கூட பாணியில் இருந்தன. அங்கு வேத கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கிறிஸ்துவர்களோட பகுத்தறிவாதிகள் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டையும் இந்துக்களின் ஏனைய பழமையான நடைமுறைகளையும் விமர்சனம் செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு புகழ்பெற்ற பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். பிரார்த்தனை பஜனை மூலமாக இறைவனோட பேரின்பத்தை அடைய முடியும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்பினார். அது மட்டும் இல்லாமல் காளியோட தீவிர பக்தராகவும் இருந்தார். அந்த காளியோடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொன்னார். அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பெற்றுக்கு இட்டு செல்லும். ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் அவங்க மேலே தேவையில்லாமல் இரக்கம் காட்டுறீங்க? இரக்கம் தேவையில்லை, சேவை தான் தேவை. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். அடுத்து ராமகிருஷ்ணரோட முதன்மையான சாதனை என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் பகுத்தறிவு கருத்துக்களை சொன்னாங்க அப்படி இல்லையா. அதனால ஒரு சில மக்கள் அதிருப்தியில் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க, இவர் தன்பால் ஈர்த்து அவர் இந்து மதத்தை பின்பற்ற சொன்னார் அப்படின்றாங்க. அதனால அவர் 1886 இறந்த பிறகு அவரோட சீடர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அவங்கள மாற்றிக்கிட்டு ராமகிருஷ்ணரோடைய போதனைகளையும் இந்தியாவில் ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை ஒத்த மாதிரி அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணார், ஒரு ஸ்கூலையும் ஆரம்பித்தார். அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணரோட கோட்பாடுகள் அடங்கிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு பள்ளிக்கூடத்தையும் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நிறுத்திக்காமல் மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குறதோட மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகள் மேற்கொள்வது அப்படின்ற சமூக பணிகளோடையும் செயலாக்கத்தோடு திகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சுவாமி விவேகானந்தர் பற்றி நெக்ஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.